தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம்மிதழ்களை திறந்தருளும். எம்வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 9ஆம் வாரம், ஜூன் 2, செவ்வாய்க்கிழமை, வைகாசி 19. புனிதர்கள் மார்சலினஸ், பீட்டர் மறைசாட்சியர். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளி வாரும். உமது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்கினியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பியருளும். அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. இறைவா, இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகின்றோம். கடந்த நாளிலே, கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த அதிகாலை வேளையிலே எங்களை உயிர்ப்பிக்கச் செய்து உம்மை கூவி அழைக்கும் ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் அன்பான இயேசுவே, இந்த காலை வேளையிலே உம்மை கூவி அழைக்கிற இந்த ஜெபத்தை கேட்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உமது திரு இருதய ஆசீரால் தூய ஆவியானவருடைய கொடைகளால் கனிகளால் நிரப்பி அருள வேண்டுகிறோம். எங்களை பாவத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் எங்களை விடுவித்து இந்த வாழ்நாளின் ஒரு நாளை சேர்த்து தந்து அழைத்தமைக்காக நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். இந்த அருமையான வேளையிலே எங்கள் கைகள் விரித்து உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம், கதறி அழுகின்றோம். உமது திரு இருதய பேர் இரக்கத்தையும் ஆசிரையும் எங்களுக்கும் எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவருக்கும் பொழிந்து ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுகிறோம். நீரே எங்கள் எல்லாமுமாக இருந்து எங்களை எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுமாய் வேண்டுகிறோம். இறையுணர்வுடன் கூடிய சமூக அக்கறையை நாங்கள் வளர்த்தெடுக்க எங்களுக்கு வரம் தாரும். நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே சிறப்பான இயக்கத்திற்காக சமூக அக்கறையுடன் எங்களுடைய ஒத்துழைப்பை நல்க எங்களுக்கு நீர் வரம் தாரும். இன்றைய நற்செய்தி எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் அதுவே. நீர் கொடுத்த அருளினாலும் தேவையானதை நாங்கள் தேர்ந்து தெளிந்து அவற்றை செய்வதற்கு ஞானத்தையும் வளர்ச்சியும் எங்களுக்கு தந்து வழிநடத்த உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம்.
இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.